2026 எஸ்ஐபிசிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காசநோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா எது? இதன் ஆன்சர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரிங்களா? அடுத்து ஆப்ஷன் ஏ பாருங்க, விப்ரியோ காலரே. இது எந்த நோயை உருவாக்குது அப்படின்னா காலரா. காலரா நோயை உருவாக்குது. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க, சால்மோனெல்லா டைபி. இது எந்த நோயை உருவாக்குது அப்படின்னா டைபாய்டு நோய். அடுத்து ஆப்ஷன் டி ஹெப்பாடைட்டிஸ். இது எந்த நோயை உருவாக்குது அப்படின்னா மஞ்சள் காமாலை. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாதரசத்தின் கொதிநிலை எவ்வளவு? இதன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 357 டிகிரி செல்சியஸ். இதனுடைய உரைநிலை பார்த்தீங்கன்னா -39 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? அடுத்து இதனுடைய பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து ஒளி ஊடுருவாது, ஒளி வந்து ஊடுருவி செல்லாது. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது முக்கியமான பண்பு என்னன்னா கண்ணாடியில ஒட்டாது, கண்ணாடியில பாதரசம் வந்து ஒட்டாது. அதுக்கடுத்து முக்கியமான பண்பு என்ன பார்த்தீங்கன்னா பாதரசம் வந்து வாட்டர் மாதிரி டக்குன்னு எக்ஸ்பென்ஷன் ஆகாம ஒரு மீடியமான லெவலில் மெயின்டைன் பண்ணி எக்ஸ்பென்ஷன் ஆகும், சீராக விரிவடையும். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சுற்றில் அம்மீட்டரானது டேஷ் இணைப்பில் மட்டும் இணைக்கப்பட வேண்டும். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தொடர் இணைப்பு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, பக்க இணைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா வீடுகளில் உள்ள லைன் தான் பக்க இணைப்பு. சரிங்களா? அடுத்த ஃபோர்த் கொஸ்டின், செல் பகுப்பிற்கு உதவுவது எது? ஆப்ஷன் சி சென்ட்ரியோல்கள். இது வந்து குரோமோசோம்களை பிரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. குரோமோசோம்களை பிரிக்கிறதுக்கு பயன்படுவது சென்ட்ரியோல்கள். சரிங்களா? அடுத்து ஆப்ஷன் ஏ பாருங்க, எண்டோபிளாஸ்மிக் வலை. இது வந்து ரெண்டு டைப்பா உண்டு, சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் வலை, இன்னொன்று வலுவழுப்பான எண்டோபிளாஸ்மிக் வலை. இன்னும் வலுவழுப்பான இதுல சொரசொரப்பான இருக்கு பார்த்தீங்களா, இதுல தான் ரைபோசோம்கள் காணப்படும். இந்த வலுவழுப்பான எண்டோபிளாஸ்மிக் வலை இதுல இருந்து ரைபோசோம்கள் காணப்படாது. இதுல புரதச் சேர்க்கை நடைபெறாது. புரதச் சேர்க்கை எதில் நடைபெறும்னா சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் வலை இருக்குமா, இதுல மட்டும்தான் புரதச் சேர்க்கை நடைபெறும். அதுக்கடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, கோல்கை உறுப்புகள். இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நொதிகளை சுரக்குது. ஃபர்ஸ்ட் முக்கியமான வேலைகள்னா நொதிகளை சுரக்குது. அடுத்து உணவு செரிமானத்துக்கு பயன்படுவது. உணவு செரிமானத்துக்கு பயன்படுவது எதுனா கோல்கை உறுப்புகள். அடுத்து மெயின் முக்கியமான ஒன்று ஆப்ஷன் டி உட்கரு. இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா செல்லின் மூளையாக செல்லோட மெயின் மூளை அப்படின்னு கேட்டாங்கன்னா உட்கரு தான். அடுத்து எல்லா வேதிவினைகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. வேதிவினைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னா உட்கரு தான். சரிங்களா? அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள், மரபு ஒளி பண்புகள் கடத்துவது எதுன்னு கேட்டோம்னா உட்கரு தான்.